ப்ரொடக்ஷனும் பார்த்துருக்கேன், டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், மியூசிக்கெல்லாம் பண்ணல. மியூசிக் பண்ணியிருந்தேன்னா கதை கெட்டிருக்கோம், சினிமாவே காணாமல் போயிருக்கு. அது வேறு. விஐபி படம், பிரபுதேவா ஹீரோ, அந்த ஸ்லாங்கில் ஒரு டிரைவர் கேரக்டர் வைக்கலாம். அந்த நடிப்பை ப்ரிவியூ பார்க்க வந்தார் ரஜினி சார். நீங்கள் பேசுங்க, அது என்ன ஒரு டைப்பாக இருக்குது தமிழ் அப்படின்னா. என் டாக்டர்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேன் ஆகிட்டாங்க. ஸ்கிரிப்ட்லேயே நான் இல்லை. சரி, இவர் சொல்கிறதுக்காக ரவிக்குமார் வந்து நீங்கள் வாங்க ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு டைலாக் கொடுக்கும்போது ரஜினி அங்கே சொல்கிறேன், அந்த ஸ்லாங்கில் தான் பேசணும். ஏன் எனக்கு அந்த பாம்பத்துக்குள்ளே கை விட்டீங்களா, கட்டிச்சராதுங்களா அப்படின்னு. அதுக்கு ரஜினி காமெடி சீன் வந்து பிளான் பண்ணி எழுதுறதை விட ஸ்பாட் ஐடியா நிறைய பேருக்கும். அதில் ஸ்பாட்டில் அள்ளி தெளிக்கிற முதல் ஒரு டாப் காமெடியன்னா காமெடியிலேயே வந்து உடலும் சேர்ந்து நடிக்கும் சந்திரபாபு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்தவர் நாகேஷ் அவர். மொத்த உடம்பும் நடிக்கும், டோட்டல் உடம்பே ஆக்ட் பண்ணுறது தான் வடிவம். அப்போவே நான் இந்த ஜோசியமெல்லாம் பார்க்குற பழக்கம் உண்டு. அஜித்துக்கு எப்படி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சும்மா கைரேகெல்லாம் பார்த்தேன். அவருக்கு அந்த ஜாதகம் அதெல்லாம் சொல்ல தெரியல. அஜித், நெக்ஸ்ட் இயர் 10 ப்ரொடியூசரு உங்கள் டேட்டு கியூவில் நிற்பாங்க. ஆட போங்க சார், சும்மா விளையாடாதீங்க போங்க அப்படின்ட்டு. சொன்னீங்கல்ல, சினிமா டைலாக நான் வந்து ரோட்ல பேச முடியாதுன்னு. பட் உங்களோட ஒரு சில டைலாக்ஸை வந்து நாங்க அப்படியே அந்த அவர் எப்படா உங்களை நான் நேர்ல பார்த்த உடனே அதை நான் யோசிச்சது, அதை எப்படியாவது ஒரு வார்த்தை அவர் வாயில இருந்து அந்த டைலாக் வாங்கிடலாமா அப்படின்னு. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு 3 டைலாக், அந்த ஒரு 3 டைலாக் மட்டும் உங்க பாணியில பேசி காமிச்சிங்கன்னா எங்களுக்கு அங்கே தெரியும். வந்து நான் வந்து ஆக்ட் பண்ண வரல. பேசிக்காக நான் ஒரு டைரக்டராக வந்து சினிமாவில் வந்தேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்டருமே ஆக்டிங் வந்துட்டாங்க. அது மாற்றம் தான் கண்டிப்பாக. ஸோ ஒரு இயக்குனராக இருக்கிறவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குறவங்களும் அவங்க தான். ஸோ அவங்க நடிக்கிறது ரொம்ப ஈஸி. யார் நடித்தாலும், எந்த இயக்குனர் நடித்தாலும் அவங்க ஸ்டைலில் நடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை அல்ல. பட் நான் நடிக்கிறதுக்காக வரல. இதில் விஐபி படம், கலைப்புலி தானு ப்ரொடியூசர், சபாபதி இயக்குனர், பிரபுதேவா ஹீரோ. அந்த கதை விவாதத்துக்காக போயிருந்தேன். ஸ்டோரி டிஸ்கஸ், இந்த காமெடி சைடில் கொஞ்சம் சீன் பேசுறதுக்கு. அப்போ அந்த அனுபம் கேருக்கு ஒரு பிஏ மாதிரி வச்சுக்கலாம், ஒரு டிரைவர் கேரக்டர் வச்சுட்டோம்னா கொஞ்சம் காமெடி கிடைக்கும் அப்படின்னா. டிரைவர் பிஎம்மாக வச்சு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன், என்னுடைய ஃப்ரெண்டு ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மில்லு ஓனருக்கு டிரைவர். அவர் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த மாதிரி பேசி டிரைவரை வச்சுக்கலாங்க. எப்படி பேசுகிறாங்க, அது கொங்கு தமிழில் இன்டீரியர் தமிழ். அவங்க பேசுகிறதே, அந்த என் ஃப்ரெண்டோட அப்பா பேசுகிறதே, அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவார் மில் ஓனர் பையனை. அந்த பையனுக்கு எப்படி தெரியுமா கூப்பிடுறது, தம்பி நேரமா சொல்லலாம், புறப்படும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அதே பையன் பல வருஷம் கழிச்சு அவன் படிப்பெல்லாம் முடிச்சு அவன் ஓனர் ஆயிருப்பான். அந்த மில்லுக்கு ஓனர் ஆயிருப்பான். இவரே டிரைவரா இருக்கும். அப்பாவுக்கும் டிரைவர், பிள்ளைக்கும் டிரைவர். இப்போ அவர் முதலாளி. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போன பையன் இப்போ முதலாளி. இப்போ முதலாளி பார்த்து கூப்பிடுறது, முதலாளி நேரமாச்சு புறப்பட்டு மில்லுக்கு போகணுமல்ல. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஸ்லாங்கில் ஒரு டிரைவர் கேரக்டர் வைக்கலான்னு. அந்த மாதிரி பேசுகிற மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்கும் துணி. அப்போ கலைப்புலி தானும் ஒரு டைரக்டர் சபாபதி சார், இது இன்னொருத்தர் பேசி நீங்கள் வாய்ஸ் கொடுத்தாலும் கூட நல்லா இருக்காது, ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் வாய்ஸ் தெரியும்ல இருக்கும், பேசாமல் நீங்களே நடிங்கன்னு சொல்லி தான் விஐபி நடித்தேன். அந்த நடிப்பை ப்ரிவியூ பார்க்க வந்தார் ரஜினி சார். படம் பார்த்துட்டு வெளியே வந்தாலும், தேட்டருக்கு வெளியே வந்தேன்னா அந்த 2 குழந்தைகளும் கூட வந்தாங்க, இந்த சௌந்தர்யா அவங்க 2 பேரும். வெளியே வந்தோன்னே கை கொடுத்தாரு. அனுமன், எனக்கு நல்ல பழக்கம், ராஜாதி ராஜாலாம் ஒர்க் பண்ணிக்கணும். வெளியே வந்தார், அனுமன் நீங்கள் பேசுங்க, அது என்ன ஒரு டைப்பாக இருக்குது தமிழ் அப்படின்னாரு. சார் இது எங்கள் ஊரில் கோயம்புத்தூர் இன்டீரியர் ஸ்லாங் சார், நல்லா சூப்பர் சூப்பர். நீங்கள் ஒரு உங்கள் என் டாக்டர்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேன் ஆகிட்டாங்க. அவங்க முன்னாடி பேசி காமிச்சார் தேட்டருக்கு வெளியே. என்ன பேசி காமிச்சிங்கன்னு அதை ஒரு வாட்டி பேசி காமிக்கலாமா சார்? இல்லை, அதில் என்னன்னா அது இதுதான் பேசியிருந்தேன். என்ன சொல்லுவேன்னா, முதலாளி இதெல்லாம் கேட்டுடுறீங்க, சம்பளம் மட்டும் கொடுத்துட்றாதீங்க, சம்பளத்துக்கு மட்டும் நாங்கள் ஓரியாட வேண்டியதாக இருக்குது, அப்படி அதை போராட வேண்டியதாங்க. எங்கள் ஊரில் ஓரியாட வேண்டியது. இது இந்த ஸ்லாங் எல்லாம் கேட்டா அவருக்கு பிடிச்சது. ரொம்ப அழகா இருக்கு. அது உங்க வாயில இருந்து கேட்கும்போது அது ஸ்லாங் பார்த்தோன்னா ஷோல்டர்ல தட்டுனாரு.
அனுமன் நெக்ஸ்ட் ஃபிலிம் எங்கூட ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு போயிட்டாரு. நான் அதெல்லாம் மறந்துட்டேன். கேஎஸ் ரவிக்குமார் ஒரு நாள் ஃபோன், சார் ரஜினி சார் எப்போ பார்த்தீங்க? இல்லைங்க அந்த விஐபி பிரிவு பார்க்க வந்தார், அதுக்கப்புறம் இது பார்க்கல. இல்லை அனுமோனுக்கு என்ன கேரக்டர்னு இது 10 தடவை கேட்டார். இவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் போயிட்டாங்க மைசூர், 3 நாள் ஆச்சு போய். அங்கே கேட்டிருக்காரு, ஸ்கிரிப்ட்லேயே நான் இல்லை. சரி இவர் சொல்கிறதுக்காக ரவிக்குமார் வந்து நீங்கள் வாங்க நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், இதில் என்ன மாதிரி கேரக்டர் நீங்களே செலக்ட் பண்ணி போய் செலக்ட் பண்ணி நடித்தது தான் படையப்பா. அந்த நாசர் பிஏ மாதிரி போட்டு. அப்போ ஃபஸ்ட்டு டைலாக் கொடுக்கும்போது ரஜினி அங்கே சொல்கிறார், அந்த ஸ்லாங்கில் தான் பேசணும் அங்கே சொல்கிறாரு தயவு. அப்போ தான் ரவிக்குமார் சொன்னார், ஒரு பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு என் பேர் படையப்பா பாட்டெல்லாம் பாடிட்டு முதல் இந்த வீட்டுக்கு வர்றாரு. இந்த பாம்பெல்லாம் பிடிக்கிறீங்களா, பயமாக இருக்காதா, கடிக்காதா, கொத்தாதா, அந்த மாதிரி கேளுங்கன்னாரு. ரஜினி அங்கே அந்த ஸ்லாங்கில் மறுபடியும் அப்படிங்கிறாரு. சார் சொன்னார், உடனே சொன்னேன், ஏனுங்க அந்த பாம்பத்துக்குள்ளே கை விட்டீங்களா, கட்டிச்சராதுங்களாக்கு அப்படின்னு. நல்லா ரசிச்சாங்க யூனிட்டை. பார்த்தேன் 2வது அதே சீனுடைய கண்டினியூஷன் வீட்டுக்குள்ளேயே. அப்போ ராதா ரவி என்னை இழுத்துட்டு போவார். அப்போ ரஜினி சார் சொல்றாரு, அனுமான் ஓடி வந்து மறுபடியும் அதை கேளுங்களேன் அப்படி. அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பா சார். ரவிக்குமார் ஆமாம் நல்லா இருக்கு சார். மறுபடியும் ஓடி வந்து இதே சேம் டைலாக். அப்போ பிரேக்கில் யோசனை பண்ணேன். ரவிக்குமார் சார் சார் எனக்கு வேறு டைலாக் எழுதாதீங்க, இந்த படத்தில் சாரை எந்தெந்த சீனில் பார்க்குறனோ அப்போல்லாம் இதையே கேட்குறேன்ட்டு. அதுக்கே ரஜினி நல்லா இருக்கு. அப்போ ஒரு கண்டினியூட்டி டைலாக் அப்படிங்கிறது ரசிக்கிற மாதிரி வந்து அது அடுத்த சீன்லேயே வந்தால் இதைத்தான் கேட்க போகிறோன்னு ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டான். ஆமாம், அந்த மாதிரி வந்தவர் தான் எண்ணத்தை கண்ணையா. அவர் படத்தில் முதல்ல நடிக்கும் பொழுது நான் படம்னு நினைக்கிறேன், அதில் தான் எண்ணத்தை கண்ணையா. அவர் பேர் கண்ணையா தான். அந்த படத்தில் அவர் பேர் மாறிச்சு. அவர் எதுக்கு எடுத்தாலும் எண்ணத்தை பண்ணி எண்ணத்தைன்னாரு, அதனால எண்ணத்தை கண்ணையா ஆனார். அந்த மாதிரி நான் பாம்பு பூத்து ஆயிட்டேன். பாம்பு பூத்து. ஆமா, பாம்பு பூத்தானும். ஸோ நாமல் எதிர்பாராமல் நடந்ததுதான் நடிப்புங்கிறது. பட் நடிக்கிறது ஈஸியாக பட்டதுக்கு காரணம் நான் வந்து நடிப்பு சொல்லி கொடுக்கும் அளவுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டைரக்டர் ஆனதுனால. ஒரு கேரக்டர்னா எப்படி ஆக்ட் பண்ணணுன்றது எங்கள் மைண்டுக்கு வரும்ல. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து எந்த டைரக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க பண்ணுற முடிவு தானே. கண்டிப்பாக ஒரு சீன் இவ்வளோதான் பேசணுங்கிற அளவும் அவங்களுக்கு தெரியும், ஃபேஸ் ரியாக்ஷன் எந்த அளவுக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. ஸோ இதே எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனது, நான் எங்களுக்கு எல்லாம் நடிக்கிறது ஈஸி. ஸோ பாம்பு புத்து டைலாக் எங்களுக்காக சூப்பராக சொன்னீங்க சார். நாங்கள் அதை அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக இந்த இன்டர்வியூவில் அதை மட்டும் சொல்லுங்க சார். அதே எங்கள் வியூவர்ஸ் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி அவர் ரஜினி 20 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது ரம்யா கிருஷ்ணன் போய் யாருன்னு பாருங்க பாரு. ஆமாம், நான் போய் பார்ப்பேன். பார்த்தோன்னே ரஜினி சார் வெயிட் பண்ணுவார், வந்து கேட்பேன் யார் அது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நானே ஒரு டைலாக் போட்டேன் சேம் அதே கொங்கு தமிழில். யார் அவருன்னா, யாருங்க அவர், வீரர் தீரர் சூரர் நம்ம பட்டயப்புறம் வந்திருக்கிறாருங்க அப்படின்னு. அது ரசிச்சாங்க. அது கண்டிப்பா சார். ஸோ அது வந்து அமையறது. பொதுவாக வந்து காமெடிங்கிறது ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு வரதை விட ஸ்பாட்ல இம்ப்ரூவ் ஆகும். ஒரு டைரக்டருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும், ஆக்ட் பண்ற ஆக்டருக்கு வரும், பக்கத்துல ஒரு லைட்மேன் சொல்லுவார், சார் அது போல இப்படி சொல்லி பாருங்க நல்லா இருக்கும். யாருக்குமே ஒரு ஐடியா வரும். கண்டிப்பா. ஸோ காமெடிங்கிறது செட்டிலே கிரியேட் ஆகும். எந்த காமெடி சீன் எடுத்தாலும் சரி, எந்த டைரக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் பாருங்கள் அந்த செட்டில் ஒரு பேஜ் உள்ள பேப்பர் 10 பேஜுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அது ஆர்டிஸ்ட்டு டைரக்டர் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது. அது காரணம் என்ன, ஒரு டைரக்டர் வந்து எல்லாம் இது நல்லா இருக்கும்னு அந்த கிரேம் பண்ணி வாங்கிக்கிறது. நீ சொல்லி நான் என்ன அதில் போடுறதுன்னு சொல்ல மாட்டாங்க. அடிஷனல் ப்ளஸ் தானே இதில், யாராவது வேண்டாம் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வர்றத காமெடி சீன். காமெடி சீன் வந்து பிளான் பண்ணி எழுதுறதை விட ஸ்பாட் ஐடியா நிறைய பேருக்கும். அதில் ஸ்பாட்டில் அள்ளி தெளிக்கிற முதல் ஒரு டாப் காமெடியன்னா கவுண்டமணி. கண்டிப்பாக சார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வரைக்கும் அவரோட இடத்த தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு, அதுலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் அந்த கொங்கு தமிழில் அதே மாதிரி இவர் வந்து டைலாக்கும் சொல்லுவார், அவருடைய ஸ்டைல் சொல்கிற விதம் வடிவேல். ஆமாம் சார், கண்டிப்பாக. அப்போ அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியிலேயே வந்து உடலும் சேர்ந்து நடிக்கும் நடிகர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சந்திரபாபு. ஆமாம், அந்த காலத்தில் சந்திரபாபு பாடியை ஆக்ட் பண்ணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்தவர் நாகேஷ் அவர்கள். ஆமாம் சார், நாகேஷ் சார் அவர் பாடியை ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருளிராஜன் மொத்த உடம்பும் நடிக்கும். சும்மா வசனம் மட்டும் பேசிட்டு போயிட மாட்டாங்க, உடம்பே ஆக்ட் பண்ணும்.
அந்த சுருளி அவர்களுக்கு அப்புறம் டோட்டல் உடம்பே ஆக்ட் பண்றது தான் வடிவேலு. வடிவேலு சார். டோட்டல் கண்டிப்பா. பாடி ஆக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா சார். பட் கொங்கு தமிழ்ல கவுண்டமணி சார், அதுக்கடுத்து சத்யராஜ் சார், அதை தாண்டி நான் எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்னா அனுபவன் சார் தான். அந்த டைலாக். இல்லை அது அந்த இன்டீரியர் தமிழ் அதனால. ஆமா சார். அதுவும் நீங்க ஒரு அழுத்தத்தோட பேசுவீங்க. அது பயங்கரமா ரசிக்கிற மாதிரி இருக்கும் சார். அதே நேரத்துல அந்த மின்சார கண்ணாலே நீங்க பேசியிருப்பீங்கல்ல. ஸோ ஆமா அதுல அது பண்ணும்போதும் கூட அவர் டைரக்டர் சொன்னா அந்த ஸ்லாங்ல கேளுங்கன்னு. அது என்ன சொன்னார்னா அவர் போலீஸ் எல்லாம் நாங்கள் துரத்திட்டு போவோம். அவர் சைக்கிளில் போய் ரயில்வே கேட்டுக்கு ஓவர்டேக் பண்ணுவார். மேலே போகும்போது ஒரு புறா கிராஸ் ஆகும். பெல் அடிச்சுன்னா புறா போயிடுமா. புறா போயிடும்னா அப்போ ரவிக்குமார் சொல்கிறாரு, சார் பெல் அடிச்சுன்னா புறா போகுது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. யார் இவர் புறாவுக்கே பெல் அடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அப்போ சொன்னேன், எனக்கு யாருங்க இவர் புறாவுக்கே பெல் அடிச்சவராச்சா. இது ஒரு கண்டினியூ டைலாக் அந்த படத்தில் வச்சோம். அது ஃபேமஸ். கேரளாக்குள்ள அந்த டைலாக் தான் ஃபேமஸ். என்ன பார்த்தாவே அதான் கேட்பாங்க, நீங்கள் பின்ன நீங்களால புறாவுக்கு பெல் அடிச்சது. கண்டிப்பா. ஸோ அது அங்கே ஃபேமஸ். அதே மாதிரி வடிவேலோட பாட்டாளியில் தங்கச்சி தங்கச்சின்னு போட்டு அது ரொம்ப டாப் சீன். அது அடுத்து நான் அதான் கேட்கலாம். வடிவேலோட நடித்ததுல எனக்கும் கொஞ்சம் பேர் கிடைச்சது அவரோட ஆக்ட் பண்ணதுல. அது அமைப்பு தான் அமைஞ்சு வர்றது. பட் எங்களுக்கு கொடுக்குற வேலையை நாங்கள் எங்களை பொறுத்து கரெக்டாக செய்வோம். கண்டிப்பா சார். அதுதான் உண்மை. அது எந்த வேலை, நான் வந்து ப்ரொடக்ஷனும் பார்த்துருக்கேன், டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், இல்லை எடிட்டிங் பண்ணியிருக்கிறேன். மியூசிக்கெல்லாம் பண்ணல. மியூசிக் பண்ணியிருந்தேன்னா கதை கெட்டிருக்கோம், சினிமாவே காணாமல் போயிருக்கு. அது வேற. சினிமாக்குள்ளே எல்லா பக்கம் கதை வசனம் எழுதுறது, ஸ்கிரிப்டுக்கு டிஸ்கஸ்க்கு போகிறது, டைரக்ஷன் பண்ணுறது. சும்மா இருக்கும்போது ஒரு டேரக்டரோட போய் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவேன், சும்மா இருக்க மாட்டேன். சூப்பர் சார். பட் இருந்தாலுமே நீங்கள் மியூசிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் கலக்குன்னு கலக்குறீங்க, டேரக்டரை அறிமுகமாகி. ஆனால் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். அது நாங்கள் உங்ககிட்ட ரொம்ப ரசித்தோம். காமெடியை ரசிக்கிறதுன்றது ஒரு தனி திறமை வேணும் சார். அது நீங்கள் பயங்கரமாக இல்லை. அது காமெடியில் வந்து எங்கள் குரூப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் நல்ல காமெடி வரும். கண்டிப்பாக. ஈவன் ஆர் சுந்தரராஜ் சார் நல்ல காமெடி வரும். சத்யராஜ், கவுண்டமணி காமெடியாக பேசி காமெடியாக நடிக்கலாம்னு நல்லா காமெடியாக பேசுகிறேன். நிழகல் ரவி, ரஞ்சித்து, நடிகர் ரஞ்சித்து, கோவை சரளா, எங்கள் ஊருக்காரன் போகிறோம் நல்ல நக்கல். அதாவது கோயம்புத்தூர் லொல்லு, கோயம்புத்தூர் குசும்பு. அது அந்த ஊர்லேருந்து வந்த எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக. அந்த அந்த வாடை, அந்த தமாஷ் வாடைம்பாங்க, அது இருக்குது எங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக சார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஆக்டர்ஸோட ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், சத்யராஜ் சார், சரத்குமார் சார், இந்த மாதிரி நிறைய பேர் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ ரஜினி சார் பற்றி நான் கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் நிறைய சொன்னீங்க. ஸோ விஜய் சார் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மின்சார கண்ணால் அவரோட ட்ராவல் பண்ண, பத்ரியில் அவரோட ட்ராவல் பண்ணீங்களே சார். ஆமாம். அது எப்படி சார் இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, அது வந்து பத்ரியில் வந்து நான் பண்ணுறதுக்கான அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து தெலுங்கு, ஆக்சுவலாக தெலுங்கு டைரக்டர் அவர். பட் பத்ரியை பொறுத்த வரைக்கும் அது அப்படிதான் அமைஞ்சது தான். ஒரு மாமா கேரக்டர், தாய் மாமா கேரக்டர் வந்து அதெல்லாம் பேர் வாங்கி கொடுத்தது. அதான் நான் சொல்றேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் சைன் பண்றதுங்கிறது ஒரு சீன்லையும் கூட பிரபலமாகலாம். கண்டிப்பா. படம் பூரா நடிச்சாலும் நீங்களா நடிச்சிங்க அதுலன்னு கேட்கறதும் உண்டு. கண்டிப்பா. 10 சீன் வந்து ரீச் ஆகாத சீன்களும் நடந்திருக்கு. ஒரே சீன்ல வந்து ஓஹோன்னு வந்தவங்க இருக்காங்க. கண்டிப்பா சார். அப்படியெல்லாம் வந்தவர் ரஜினி சார். 3 முடிச்சுல அந்த டைலாக் போய் சிகரெட் தூக்கி போட்டார், எங்கேயோ யாரும் செஞ்சார்ல. கண்டிப்பா. ஸோ அவருடைய ஸ்டைல் அது. ஸோ அந்த அந்த தனித்துவம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் இருக்கும். அந்த தனித்துவத்தில் வந்தவங்க தான் எல்லாருமே. என்னுடைய தனித்துவம் அந்த கொங்கு தமிழ் இருக்கும். கண்டிப்பா சார். கொங்கு தமிழை பயங்கரமா, அதுவும் உங்க வாயிலேருந்து கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு சார். ஸோ விஜய் சாரோட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பத்தி சொன்னீங்க. ஸோ அடுத்து திருப்பதின்னு ஒரு படத்துல அஜித் சார் கூடயும் நடிச்சிருக்கீங்க. ஸோ அஜித் சார் கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அவரை பத்தி கேட்டா இவரை பத்தி கேட்கலன்னா அவங்க கோச்சிப்பாங்க. இல்லை அவரு அஜித் அவர்கள் வந்து பவித்ரான்னு ஒரு படம், கே சுபாஷ் டைரக்ஷன். அந்த படத்தில் நடிக்கும்போது கே சுபாஷ் ஆஃபீஸை நாங்களாம் மீட் பண்ணுவோம், அங்கே தான் இருப்போம். இதே அஜித் சார்கிட்ட நான் வந்து சொன்னேன். அப்போவே நான் இந்த ஜோசியமெல்லாம் பார்க்குற பழக்கம் உண்டு. அப்போ சுபாஷ் கேட்டார், அஜித்துக்கு எப்படி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. சும்மா கைரேகைலாம் பார்த்தேன். அவருக்கு அந்த ஜாதகம் அதெல்லாம் சொல்ல தெரியல. டேட் ஆஃப் பர்த்து கைரேகை பார்த்து சொன்னேன், அஜித் நெக்ஸ்ட் இயர்
10 ப்ரொடியூசர் உங்கள் டேட்டு கியூவில் நிற்பாங்க. ஆட போங்க சார், சும்மா விளையாடாதீங்க போங்க அப்படின்ட்டு அப்படியே சொன்னார். இது நடக்கும், நீ வேணா பாருங்க. அதே மாதிரி காதல் கோட்டை ரிலீஸு 10 ப்ரொடியூசர் கியூ நின்னா போதுமா? சூப்பர் சார். இன்னைக்கு அவர் எனக்கு வந்து ஏதாவது பார்த்து சொன்னீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து ஞாபகமா சொல்லுவார். என் வீட்டுக்கு யார் வருவான்னு பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் இல்லை நல்லா அது அப்போ எனக்கே என்ன பெருமைன்னா, நம்ம ஒருத்தர் பார்த்து சொல்கிறோம். பட் உண்மையிலேயே வந்து அஜித் என்ட்ரி ஆகும்போது யூத் ஹீரோன்னு ரொம்ப அழகான ஹீரோ, கண்டிப்பா சார். நல்ல பர்சனாலிட்டி, அழகான ஹீரோ, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கும் வந்து அவர் தாடியெல்லாம் எடுத்துட்டு நடிச்சாருன்னா பெரிய யூத் ஹீரோ தான். ஆமா. இந்த தாடி இடல விட்டு நடிக்கிறாரு வேற, அது கேரக்டருக்காக இருக்கலாம். பட் ஒரு அழகான ஹீரோ அஜித் அவர்கள். அஜித் சார். அவர் பழகிறதுக்கு நல்ல தங்க மாட்டோம், அதெல்லாம் நான் மாற்றுக்குது. அது என்னன்னா, அவர் உண்டு அவர் வேலை உண்டு, அவ்வளவுதான். ஆமாம். அதில் வந்து இதெல்லாம் சும்மா இந்த அனாவசியமாக பேச்சு கொடுக்கறது, அனாவசியமாக இன்டர்வியூ கொடுக்கறது, அதெல்லாம் வச்சுக்க மாட்டார். கண்டிப்பா. எதாக இருந்தாலும் டான்னு பதில் வந்துடும், அவ்வளோதான். அவ்வளவுதான். முடியாது, அதெல்லாம் பக்கா, ரொம்ப ஜென்டில்மேன். சூப்பர் சார். ஸோ முக்கியமான பல முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்கீங்க. பட் கமல் சார் கூட ஒரு படம் கூட பண்ணல. அது எதனால சார்? எதுவும் கருத்து வேறுபாடா இல்ல அந்த வாய்ப்புகள்? இல்லை, அது அது ரீசன் என்னன்னு தெரியல. சான்சஸ் வந்து எனக்கு அமையல, அவ்வளோதான். அதர்வைஸ் வந்து எனக்கு என்ன, நான் கமல் சாரோட நடிச்சேன்னா சிவாஜி சாரோடய நடிச்சிட்டேன் படையப்பால. கண்டிப்பா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அமையல, அமைப்பு தானே, எல்லாமே யோகம்னு சொல்லுவாங்க. கமல் சாரோட நடிக்காத ஒரு பெரிய வருத்தம் தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் சரி கமலுக்கு ஒரு கதை பண்ணேன். சரி அவர்கிட்ட போய் சொல்லலான்னு வீட்டு வாசல் போய் 10 தடவை பார்க்க முடியல. 11வது தரம் போய் நிற்கும்போது கமல் சார் வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே டிஎன்எஸ் மேனேஜர் நுழையிறாரு. என்னை பார்த்துட்டாரு. உள்ளே வந்து போயிட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு, ஏதோ அந்த தம்பி ஒரு 10 நாள் வாசலில் நிற்க உள்ளே வர சொல்லி போனேன். போனோன்னே, சார் வணக்கம், யார் நீங்கள்? என் பேர் மோகன். அப்போ மோகன் தான். மோகன், நான் வந்து இந்த மாதிரி அசிஸ்டண்டாலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார், கமல் சாருக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு. உடனே அவர், ஏப்பா கோயம்புத்தூர்லேருந்து பகல் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட்டால் எல்லாம் கிளம்பி வந்துடுவீங்களா கதை சொல்கிறதுக்கு? இந்த மாதிரி நிறைய போயிருக்கா போல் இருக்குது. கண்டிப்பா. அவர் காமெடியாக சொல்கிறார், விட்டால் எல்லாம் வந்துடுவீங்களா கதை சொல்கிறதுக்கு? நான் இல்லைங்க, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அசிஸ்டண்ட்டு 2-3 படம்லாம் பண்ணிட்டேன். தம்பி முதல்ல ஒரு 4-5 படம் டைரக்ட் பண்ணுங்க, என்ன, அதுக்கப்புறம் கமலை வந்து பாருங்க, புரிஞ்சுதா? டப்புன்னு வந்தாலும் கமல் அப்படிலாம் பார்க்கக்கூடாது, என்ன நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசிட்டீங்க அப்படின்ட்டு கேட்டு. அப்படிங்களா சார், சரிங்கன்னு இப்படி திரும்பினவன், இங்கே தான் சிறுவாணி லொல்லு, இப்படி திரும்பினவன் இவருக்கு ஒரு கவுண்டர் அடிக்கும்னு திரும்பி, சார் தப்பாக நினச்சிக்க என்னன்னு, சார் 4-5 படம்லாம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கமல் சார் பார்க்க வேண்டியதில்லை சார், கமல் சார் தான் என்னை வந்து பார்க்க வந்துட்டு வந்துட்டேன்.